classification of amino acids. 20 different amino acids எப்படி டிஃபர் ஆகுதுன்னா based on this side chainங்கிறது R group. ஸோ அதுதான் வந்து ஒரு அமினோ ஆசிடோட polarity, charge and hydrophobicity இது எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுது. First classification non-polar and aliphatic R group. அதாவது non-polar இந்த side chain R group எல்லாமே வந்து non-polar ஹைட்ரோஃபோபிக் கேரக்டராக இருக்கும். அதாவது வாட்டரை வந்துட்டு ரிப்பல் பண்ணுற கேரக்டர் அண்ட் டெண்டன்சி டு கிளஸ்டர் இன்டூ இன்சைட் ப்ரோட்டீன்ஸ். ஹைட்ரோஃபோபிக் கோர் எல்லாமே ஒரு ப்ரோட்டீனில் வந்து ஃபோல்ட் ஆகும்போது ப்ரோட்டீனுக்கு இன்சைட் கோரில் தான் இருக்கும். ஹைட்ரோஃபிலிக் மட்டும்தான் அவுட்டர் பார்ட்டில் இருக்கும். ஸோ இந்த நான் போலார் அலிஃபேட்டிக் ஆர் குரூப் இருக்க ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் டு பி இன்சைட் த ப்ரோட்டீன்ஸ். இன்னொரு சைட் செயின் என்னன்னா ஒரே ஒரு H மாலிக்யூல். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் அமினோ ஆசிட் அண்ட் ஸ்மாலஸ்ட் சைட் செயின். ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டைனி சைட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் லிட்டில் டு இது வந்து இதோட ஹைட்ரோஃபோபிசிட்டி ரொம்ப கம்மி, ஹைட்ரோஃபோபிக் இன்டராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ப்ரோட்டீனில் வந்து எங்கே வேணால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கிளைசின் வந்து ப்ரோட்டீனில் எங்கே வேணால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அலனைனோட சைட் செயின் CH3. இது எல்லா அமினோ ஆசிட்ஸ்க்குமே NH2+, COO-, CH இது எல்லாமே சேம் தான். ஒரே ஒரு சைட் செயின்ஸ் தான் வந்து டிஃபர் ஆகியிருக்கும். ஸோ அலனைனில் பார்த்தீங்கன்னா CH3. நெக்ஸ்ட் ப்ரோலைன், இது ஒன்று வந்து சைக்ளிக் இம்யூனோ குரூப். இது NH2 கூட ஒரு சைக்ளிக் இம்யூனோ குரூப் ஃபார்ம் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வேலைன் CH, CH3 அண்ட் CH3. ஒரு CH கூட 2 CH3 பைண்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வேலைன். நெக்ஸ்ட் லியூசின் CH2 தென் அந்த வேலைனோட சைட் குரூப் அப்படியே இருக்கும். லியூசின் ஒரு CH கூட ஒரு CH3 அண்ட் தென் CH2 அண்ட் தென் அனதர் CH3. இது ஒரு ஐசோஃபார்மில் இருக்கனால, இந்த லியூசினோட ஐசோஃபார்மில் இருக்கனால இது ஐசோலியூசின். தென் மித்தியோனின் CH2 நடுவில் எஸ் சல்ஃபர் அண்ட் CH3. மித்தியோனினில் தயோ ஈத்தர்னா அதுதான். இது வந்து சல்ஃபர் வந்து தான் தயோன்னு சொல்லுவாங்க. இந்த சல்ஃபர் கூட பைண்ட் ஆகியிருக்கனால இது தயோ ஈத்தர் குரூப் இருக்குது. ப்ரோலீனில் சைக்ளிக் இம்யூனோஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த சைக்ளிக் இம்யூனோஸ்ட்ரக்சர் இருக்கிறனால அதால் பெண்ட் ஆக முடியாது. ஸோ அதனால் ப்ரோட்டீன்ஸில் வந்து இன்சைடில் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் எல்லாம் இது ப்ரோலைனால் ஃபார்ம் ஆக முடியாது. இட் இஸ் நாட் மோர் ஃப்ளெக்சிபிள் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரோமேட்டிக் என்னென்னா இதுவும் ஹைட்ரோஃபோபிக், கேப்பபிள் ஆஃப் ஹைட்ரோஃபோபிக் இன்டராக்ட். இதில் 3 அமினோ ஆசிட்ஸ் தான். ஃபினைல் அலனைன்னா ஃபஸ்ட்டு அலனைனோடது C கூட CH3 பைண்ட் ஆகியிருக்கும். இங்கே CH3க்கு பதிலாக அது கூட ஒரு ஃபினைல் காம்பவுண்ட் வந்து பைண்ட் ஆகியிருக்கனால இட் இஸ் ஃபினைல் அலனைன். நெக்ஸ்ட்டு டைரோசின். இதே ஃபினைல் அலனைனில் இங்கே ஒரு OH பைண்ட் ஆகியிருந்தால் அது டைரோசின். இது ட்ரிப்டோஃபேனோட சைட் செயின் என்னென்னா இது ஒரு இண்டோல் ரிங். இந்த இண்டோல் ரிங்கில் இங்கே நைட்ரோஜன் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஹைட்ராக்சில் குரூப்னால டைரோசின் வந்து இந்த மூணு அரோமேட்டிக் ஆசிடை கம்பேர் பண்ணும்போது டைரோசின் இஸ் மோர் போலார். நெக்ஸ்ட்டு ட்ரிப்டோஃபேன் இஸ் மோர் போலார் பிகாஸ் ஆஃப் இந்த நைட்ரோஜன் இண்டோல் ரிங்னால ட்ரிப்டோஃபேனும் இட் இஸ் மோர் போலார். ஸோ இந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட் சைட் செயின் தான் வந்துட்டு UV லைட்டை 280 நானோமீட்டரில் அப்சர்வ் பண்ணும். அதனால தான் ப்ரோட்டீனை வந்துட்டு நிறைய பயோகெமிக்கல் டெஸ்ட்டில் கலோரிமீட்டரில் நம்ம 280 நானோமீட்டரில் செக் பண்ணி அதோட ப்ரெசன்ஸை வந்து நம்ம செக் பண்ணுறோம். டைரோசினில் OH குரூப் இருக்கனால இது வந்து மெயினாக ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு என்சைம் கேட்டலிசிஸ் ரியாக்ஷனில் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போலார் அண்ட் அன்சார்ஜ்டு R குரூப்ஸ். இது வந்து மோர் ஹைட்ரோஃபிலிக். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஹைட்ரோஃபோபிக். நவ் இட் இஸ் மோர் ஹைட்ரோஃபிலிக். அதாவது வாட்டர் லவ்விங் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து ப்ரோட்டீனோட அவுட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். திரைன் அண்ட் த்ரியோனைனில் OH குரூப் இருக்குது. அஸ்பார்ஜின் அண்ட் குளுட்டமைனில் அமைட் குரூப் CONH2 குரூப் இருக்குது. சிஸ்டீனில் சல்ஃபோஹைடல் SH குரூப் இருக்குது. பட் இட் இஸ் வீக்லி போலார். ஸோ போலார் அன்சார்ஜ் R குரூப் என்னென்னா சிரைனோட சைட் செயின் CH2OH, த்ரியோனைன் CHOH அண்ட் CH3, சிஸ்டீன் CH2SH. ஸோ இதில் OH அண்ட் SH இருக்கிறனால இது எல்லாமே போலார். இது வந்து வீக்லி போலார். SH இருக்கிறனால இது ரொம்ப போலாரிட்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் சிஸ்டீனுக்கு. நெக்ஸ்ட் அஸ்பார்ஜின் அண்ட் குளுட்டமைன். அஸ்பார்ஜினில் CH2 C++O. இது வந்து C++O NH2. இது ரெண்டு வந்து அமைட் குரூப். and CH2 C++O NH2 இது ரெண்டும் வந்து அமைட் குரூப். நெக்ஸ்ட் கேட்டகரி பாசிட்டிவ்லி சார்ஜ் பேசிக் R குரூப். அதாவது லைசின், அர்ஜினைன், ஹிஸ்டிடின் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். ஒய் லைசின் ஆர் பேசிக்னா இதில் வந்துட்டு
இஸ் லைசினோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். CH2 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 NH3+. ஒரு NH3+ பாசிட்டிவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி அர்ஜினைன் CH2 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 NH C NH2+ and NH2. ஸோ இதுலேயே ஒரு அமைன் குரூப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது பாசிட்டிவ். தென் ஹிஸ்டிடினில் வந்துட்டு இட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ். இது வந்து இமிடசோல் ரிங் CH2 C double bond CH N CH NH. இது வந்து ஒரு இமிடசோல் ரிங். நம்மளோட ஃபிசியலாஜிக்கல் pHல எய்தர் ப்ரோட்டோனேட்டட் ஹிஸ்டிடின் H+ஆக இருக்கும் ஆர் அன்ப்ரோட்டோனேட்டட் ஹிஸ்டிடின் தனியாக H+ தனியாக இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இட் கேன் டொனேட் ப்ரோட்டான்ஸ் ஆர் அக்செப்ட் ப்ரோட்டான்ஸ். ஸோ இது ஹிஸ்டிடினோட மெயின் ஃபங்க்ஷன் ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். லைசின் இஸ் a basic because இதோட NH3+ இருக்கனால இது வந்து ஒரு பேசிக். Arginine contains guanidinium group which is strongly basic, always positively charged at physiology. Next negatively charged R group என்னன்னா 2 aspartate and glutamate or aspartic acid or glutamic acid. இதோட side group CH2COO-, glutamate ஓட side group CH2CH2COO-. இதோட அமைன் ஃபார்ம் தான் வந்துட்டு asparagine and glutamine. NH2 வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கும். இது asparagine and glutamine ஹைட்ரோலைஸ் ஆயிடுச்சுன்னா இது aspartic acid or glutamic acid மாறிடும். ஸோ why they are acidic? Because of extra carboxyl. இந்த மெயின் ஸ்ட்ரக்சரில் இருக்க கார்பாக்சிலிக் குரூப் இல்லாமல் aspartic acidலையும் glutamic acidலையும் எக்ஸ்ட்ரா கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. அதனால it is negatively charged. Thank you.